மணமகனுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டார் இவர் தந்தை. மணமகளின் தந்தைக்கு மானம் பெரிதாக தோன்றியது. இப்படிப்பட்ட மணமகனுக்கு தாம் புதல்வியை கொடுக்க அவர் மனம் செய்யவில்லை. தகராறு வளர்ந்தது. மணமகன் தந்தையோடு வெளியே கிளம்பினார். அவ்வளவுதான். மணமகளின் தந்தை தன் கடையில் வேலை செய்யும் குமாஸ்தா ஒருவரை புது ஆடைகள் உடுத்தச் செய்து மணமகனாக்கி அவருக்கே தம் புதல்வியை மனம் செய்து கொடுத்தார். திருமணம் எல்லாம் முடிந்த பிறகு அந்த நண்பர் விவரமாக எனக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் குமாஸ்தாவின் பெண் நாடகத்தில் வரதட்சணை அதிகம் கேட்ட சம்பந்திகளை வெளியே அனுப்பிவிட்டு நானே மணமகன் என்று சொல்லி திரௌபதியின் கழுத்தில் தாலி கட்டுவீர்களே, அந்த நிகழ்ச்சியின் நினைவுக்கு வந்தது. துணிவோடு என் கடையில் இருந்த குமாஸ்தாவுக்கே என் மகளை மணமுடித்து விட்டேன். இந்த பெருமைகள் எல்லாம் உங்கள் குமாஸ்தாவின் பெண் நாடகத்தை சேர்ந்தது என்று எழுதியிருந்தார். நாடகத்தால் விளைந்த நற்பயனை பார்த்தீர்களா என்று TKS அவர்கள் இதனை குறிப்பிடுகிறார். ஒரு சமூக சீர்திருத்த நாடகம் மக்கள் மனதிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் என்பதற்கு இதுபோல் நிறைய எடுத்துக்காட்டுகளை மக்களின் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து நம்மால் காண முடியும். அது மட்டுமல்ல, உயர்ந்த பதவி பொறுப்பில் உள்ளவர்களும் கூட மக்களுக்கான நல்லதொரு நாடகம் அசைத்து பார்த்துவிடும். நீதிபதி பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் கூட மேலும் கூடுதலாக கற்றுக் கொடுத்துவிடும். அதற்கான ஒரு சிறு எடுத்துக்காட்டினை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்தமான் கைதி என்ற ஒரு நாடகம். இந்த நாடகத்தை நடத்திய அவை TKS அவர்கள் கூறியுள்ளதை அப்படியே தருகிறேன். அந்தமான் கைதி என்றொரு நாடகம் நடித்தோம். தம் அன்பு தங்கையின் நல்வாழ்வுக்காக அவளை பலவந்தப்படுத்தி மணந்த கிழவனை கொலை செய்துவிட்டு தீவாந்தர தண்டனை பெறுகிறான் அண்ணன். இந்த நாடகத்தை பார்த்த மாவட்ட நீதிபதி CS சௌத்ரி அவர்கள், இந்த நாடகம் என் போன்ற நீதிபதிகளுக்கே நீதியை எடுத்துச் சொல்வது போல் இருக்கிறது. இம்மாதிரியான நாடகங்களை என் போன்ற நீதிபதிகள் பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். அப்படி கூறியதோடு அவர் இருக்கவில்லை. 2 மாதங்களுக்கு பின் நடந்த கொலை வழக்கு அவர் முன் விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு அந்தமான் கைது வழக்கு போலவே இருந்ததால் குற்றவாளிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினார். இப்படி நாடகத்தால் நலன்வடைந்த எத்தனையோ நிகழ்ச்சிகளை எடுத்துக் கூறலாம் என்று TKS நாடகக்கலை நூலின் பக்கம் 147 குறிப்பிடுகிறார். நாடகம் ஓர் அற்புதமான மக்களுக்கான கருவி. ஒன்றை நாம் பார்க்கும்போது ஏற்படும் உணர்ச்சி அதை படிக்கும் போதோ கேட்கும் போதோ அந்த அளவிற்கு ஏற்படுவதில்லை. மக்களுக்கான நல்லவற்றை கட்டுரைகளாகவோ கதைகளாகவோ சொல்வதை காட்டிலும், இசையாக பாடுவதை காட்டிலும் இயலையும் இசையையும் கூட்டிய நாடகமாக நடித்து காட்டுவது நல்ல பலனை நிச்சயம் கொடுக்கும். மேலை நாடுகளில் நடைபெற்ற அநேக அரசியல் புரட்சிகளுக்கு அந்த நாட்டு நாடக மேடைகள் பேருதவியாக இருந்திருக்கின்றன. எங்கள் நாடகக் குழுவில் நாங்கள் நடித்து வந்த கதரின் வெற்றி, தேசபக்தி போன்ற நாடகங்களும், கவியின் கனவு, இன்பசாகரன் ஆகிய தேசிய நாடகங்களும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை சுதந்திர இயக்கத்தில் குதிக்கச் செய்திருக்கின்றன. விடுதலை வெறியை ஊட்டியிருக்கின்றன என்று அழுத்தமாக குறிப்பிடுகிறார் அவை TKS அவர்கள். மிக சமீபத்திலே, அதாவது மார்ச் மாதம் 2010 மணிப்பூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றினை குறிப்பிட விரும்புகிறேன். தீவிரவாதத்தால் நம் நாட்டில் பாதிப்புக்கு உள்ளாகும் வடகிழக்கு மாநிலங்களிலே மணிப்பூரும் ஒன்று. அங்கு தீவிரவாதிகளின் தாக்குதலால் அடிக்கடி பாதிக்கப்படும் பொதுமக்கள் அச்சத்தின் பிடியில் வாழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலை. வேலைவாய்ப்பின்மை, வறுமை போன்ற பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் இளைஞர்களை தீவிரவாத இயக்கங்கள் குறிவைத்து மூளைச்சாலை செய்து தம்பக்கம் திரட்டும் ஆபத்து நிறைய இருக்கிறது. இது போன்ற நெருக்கடியான நேரங்களில் இளைஞர்களுக்கு தேவையான தெளிவை தந்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. இது இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல, பெற்றோர், சுற்றம் என அனைவருக்குமே இவ்விழிப்புணர்வு இன்றியமையாகிறது. இப்படிப்பட்ட சூழலில் மணிப்பூரில் தீவிரவாதத்திற்கு எதிராக விழிப்புணர்வு நாடகம் மக்கள் மத்தியிலே நடைபெற்றது.
தீவிரவாதிகள் எப்படியெல்லாம் இளைஞர்களை தீவிரவாதத்தின் பக்கம் திருப்பி தவறான வழிக்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதை விளக்கி மணிப்பூரில் நடத்தப்பட்ட தெரு நாடகத்திற்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் ஆதரவும் இருந்தது என்று 31/3/2010 அன்று ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு 10:10 மணி அளவில் டாப் 10 உலகம் என்ற செய்தியை நான் பார்த்தேன். நாடகம் என்பது அவ்வப்பொழுது மக்களுக்கு நிகழும் பிரச்சனைகளை நாடக வடிவில் கையெடுத்துக் கொள்ளும் பொழுது மக்கள் அவர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வினை நோக்கி முன்னேற முடியும் என்பதையே இன்னைக்கு நிகழ்ச்சி மெய்ப்பிக்கிறது. இக்கட்டுரையாளரின், அதாவது எனது பூபாலம் என்னும் நாடகம் 1982 சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பகுதியில் கர்நாடக இசைக்கலைஞர்கள் மத்தியிலே, குறிப்பாக பிராமணர்கள் மத்தியிலே பெரும் கருத்து புயலை உருவாக்கியது. காரணம் இதுதான். எல்லா கலைகளுமே சாதாரண மக்கள் மத்தியிலிருந்தே உருவாகின்றன. அதற்கு இசை மட்டும் விதிவிலக்கல்ல. சாதாரண நாட்டுப்புற பாடல்களிலிருந்தே இன்றைய கர்நாடக இசை தோன்றியது என்பதே பூபாலம் நாடகத்தின் மையக்கருத்து. இது 1982 சேலம் மாவட்ட மேட்டூர் அணை பகுதியிலே சேலங்கம்பிலே நடத்தப்பட்ட நாடகம். இந்த விவாதம் பரவலாக தொழிலாளர்கள் மத்தியில் கலைகளின் மூல ஊற்றைக்கான உதவியுடன் எவ்வாறெல்லாம் கலைகளின் உச்சங்கள் உருவாயின என்பதையும் அவை சென்றடைந்த இடத்தை புரிந்து கொள்ளவும் உதவின. இவ்வாறு மக்கள் எழுச்சிக்கு காரணமாக இந்த நாடகம் தொழிலாளர்கள் மத்தியிலே அமைந்தது. மேலும் மக்கள் மத்தியில் அவரது பிரச்சனைகளுக்கான கலை வடிவத்தை தேடும் ஆர்வத்தையும் அதிகரிக்க செய்தது. தமிழ் நாடகத் தந்தை பம்மல் சம்பந்த முதலியாரின் நாடகங்கள், சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகங்கள், அறிஞர் அண்ணாவின் சொர்க்கவாசல், கலைஞரின் தடை செய்யப்பட்ட நாடகமான தூக்கு மேடை, கோமல் சுவாமிநாதனின் தண்ணீர் தண்ணீர், ஆந்திராவில் கத்தாரின் நாடகங்கள், கேரளாவின் 6வது காயம், மேற்கு வங்கத்தில் பாதல் சர்க்காரின் நாடகங்கள், இன்குலாப்பின் ஔவையார், பேராசிரியர் ராமசாமியின் கலகக்காரர் பெரியார், புலவரா சொக்கரின் பூபாலம் போன்று ஏராளமான எடுத்துக்காட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மக்கள் எழுச்சியில் இவை போன்றவைகளும் அளித்த மகத்தான பங்களிப்பு பாதுகாக்கப்பட வேண்டியவை மட்டுமல்ல, முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டியனவாகும். தெருக்கூத்து, மேடை நாடகம், வீதி நாடகம் என்று வளர்ந்து கொண்டிருக்கும் நாடகத்துறையில் மக்கள் எழுச்சியில் நாடகத்தின் பங்களிப்பும் அதிகரித்துக் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகிறது. நன்றி. மக்கள் எழுச்சியில் நாடகத்தின் மகத்தான பங்களிப்பு என்ற தலைப்பிலே சொக்கர் அவர்கள் மிக அருமையான ஒரு கட்டுரையை அளித்தார். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் அவர்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரையை அளிக்கிற போது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய பல நூல்களிலிருந்து தகவல்களை திரட்டி அவர்கள் தருவது வழக்கமாக இருக்கிறது. சிறுபான்மையினரை பற்றி சொல்லுகிறேன். ஆனால் சொக்கர் அவர்கள் ஒரு ஆலையிலே பணியாற்றி கொண்டு மிக அருமையான முறையிலே அண்மையிலே ஜி தொலைக்காட்சியிலே வந்த ஒரு நிகழ்ச்சியை கூட தன்னுடைய கட்டுரைக்கு ஆதாரமாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இவர் நாடக புலமை மட்டுமல்லாமல் ஆய்வு புலமையும் உள்ளவராகவே நம்மால் அறிய முடிகிறது. அவருடைய தலைப்புக்கு தகுந்தது மாதிரியாக சமுதாய மறுமலர்ச்சிக்கும் அரசியல் விழிப்புணர்ச்சிக்கும் நாடகங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்திருக்கின்றன என்பதை மிக அருமையான முறையிலே அவர் நம்மிடத்திலே சொன்னார். அவரே ஒரு நாடக